மாணவர்களுக்கு நாம் எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக நாம ரூரல் புவர் உமனுக்கு நரேகா போன்ற திட்டங்கள் இருக்கிறது. அர்பன் புவர் உமனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒரு அரசியல் தலைவிகளாக ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம், அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டம், குப்பைகளை அகற்றுவதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம், வடிகால் அமைப்பதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரிவர் பேசின் சிஸ்டம்னு ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணார். வெளிநாடு டெக்னிக்கெல்லாம் வச்சு அது நம்ம சென்னையில் அது எங்கேயுமே நாம் பயன்படுத்தப்படவில்லை. அதனால் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த தொகுதி மக்களிடம் இருந்த கோரிக்கையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக நான் சொன்னேன்னா மீனவர் நலன் இதில் முற்றிலுமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி முழுவதுமாக மீனவர் கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த மீனவ கிராமங்கள்லாம் இணைத்து ஒன்றிணைந்த மீனவ கிராம திட்டம் என்று ஒன்று போட்டிருக்கிறேன். இதில் எல்லா மீனவ கிராமங்களை இணைத்து அங்கே போகும்போது மீனவ சமுதாயத்தை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது தெரிந்தது. அவர்கள் வீடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது, வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கான ஆலோசனை குழு, மீனவ பெண் சகோதரிகளுக்காக தனித்திட்டம், மீனவ சகோதர இளைஞர்களுக்கான தனித்திட்டம், அதே மாதிரி படித்த இது ஐடி செக்டர் அதிகமாக இருக்கின்ற இடம், அதற்கான ஒரு தனித்திட்டம். இந்த இடத்தை வளர்ச்சி அடைந்த இப்போ உதாரணத்திற்கு பெருங்குடி டம்பிங் யார்டு, இது இப்போ அதற்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கூட நம்ம செம்பரம்பாக்கத்தில் இருந்து கடலில் கலப்பதற்கு மார்ஷல் லேண்ட் அதுதான். அது வழியாக தண்ணி கொஞ்சம் கூட வர முடியாமல் அதில் குப்பையை அடைச்சி 2 ஆட்சிகளும் அதை பற்றி கவலையே படாமல் இன்னைக்கு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருப்பதற்கு பெரும் காரணம் அது. அதே மாதிரி கோயிலம்பாக்கம் போயிருக்கும் பொழுது கோயிலம்பாக்கம் கால்வாய், அந்த கோயிலம்பாக்கம் கால்வாயில் ஒரு பெரியவர் சொன்னார், நாங்களாம் தண்ணி ஊற்றி குளிப்போன்னு சொன்னார். ஆனால் இந்த கால்வாய் இன்று சாக்கடை போல காட்சி அளிக்கிறது. அதில் ஆகாச தாமரைகள் இருக்குது. அதை மட்டுமே அகற்றி இருந்தால் கேளம்பாக்கம், மாம்பாக்கம், மாடம்பாக்கம், பள்ளிக்கரணை இங்கே எங்கேயுமே வெள்ளம் வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தொலைநோக்கு திட்டம் எதுவுமே இல்லை. அதனால் ஒன்று பிரச்சனைகளை தீர்ப்பது, இன்னொன்று அடிப்படை வசதிகளை அதிகரித்து ஒரு முன்னுதாரண தொகுதியாக இதை மாற்றுவது. இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையின் நோக்கம். இது ஒரு ஆரம்பம் தான், எல்லாம் இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு தொடர்ந்து செயலாற்றி வருவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 6 பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும். இன்னொரு எண் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த எண்ணில் தான் எல்லோருமே என்னை தொடர்பு கொள்கிறார்கள். ஏனென்றால் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க நான் ஆசைப்படவில்லை. தொடர்பு எல்லைக்கு உள்ளே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க ஆசைப்படுகிறேன். அதனால் 9550999991 அந்த எங்களோட நம்பர். அது இங்கே